welcome to Poornima vlogs. Poornima vlogs la iniki or super ana or snack recipe da nama paaka porom. So aval vechu vandittu nama aval murukku seiya porom. So adukku enna theviyana porulkalradha paathalam vaanga. Ipo aval murukku theviyana aval na eduthu vechiruken. So aval pathina the periya aval nalla melisa irukoliya and aval da na eduthirken. So 1 cup alavukku nama arisi maavu eduthirkom. இந்த கப்ல தான் மெஷர்மென்ட் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நீங்க 3/4 கப் அளவுக்கு நீங்க பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். சோ இதுக்கு தேவையான ஜீரகம் 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து எள்ளுக்கு பதிலா ஓமம் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் எள்ளு இருந்தது அதனால எள்ளு எடுத்துர்க்கேன். பெருங்காய தூள் வந்து நான் கொஞ்சமா எடுத்துர்க்கேன். சோ நெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட போறோம். சோ அதை எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவலையும் பொட்டுக்கடலையும் பாத்தீங்கன்னா நல்லா மாவா வந்துட்டு நைஸா வந்து நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். சோ இத அப்படியே நம்ம ஃபுல்லா வந்துட்டு நைஸா வந்துட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நான் அவல் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நைஸா வந்துட்டு பொடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். சோ இத அப்படியே வந்து சலிக்கிற ஜல்லடையில நம்ம போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சோ இதே மாதிரியே நம்ம இந்த கப் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துறோம் இல்லையா, சோ அதையும் நீங்க சேர்த்து போட்டு அப்படியே சலிச்சுக்கோங்க. இதோட வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, சோ பொட்டுக்கல்ல இதே கப்ல நான் மெஷர்மென்ட் எடுத்துக்கிறேன். சோ இதெல்லாம் நீங்க 3/4 கப் அளவுக்கு நீங்க பொட்டுக்கல்ல எடுத்து நீங்க நைஸா வந்து நீங்க பவுடர் பண்ணிட்டு அதோடயே சேர்த்து நீங்க சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம பொட்டுக்கல்லையும் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனா வந்துட்டு நம்ம மாவு மாதிரி அரைச்சிட்டு எடுத்துதாச்சு. சோ இதையும் வந்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு சலிச்சு எடுத்துக்குவோம். நீங்க ஃபுல்லாவே வந்து சலிச்சுக்கோங்க. சோ இதுல வந்து நம்ம கட்டி இருக்கும் இல்லையா, சோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஜல்லடையில சலிக்கும் போது வந்துரும். சோ மாவு வந்துட்டு உங்களுக்கு ஈவனா வந்துட்டு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரையவே இல்லை. சோ இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவுல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, சோ அதை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ உப்பு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம காரத்துக்கு வந்துட்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இதோட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து நீங்கள் சூடு பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கையாலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு தண்ணி வந்து நல்லா வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூடு பண்ண தண்ணியை நம்ம அந்த எடுத்துருக்கோம் இல்லையா, மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கப்பு, அதில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே வந்துட்டு ஏன்னா நீங்கள் கையில் வந்துட்டு கலந்து விடாதீங்க, ஸோ சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரண்டியில் நீங்கள் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி வந்துட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சூடாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. ஸோ கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிவிட்டு இந்த வந்துட்டு இந்த மாவை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கையை வச்சே வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம முறுக்கு சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த அச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நார்மல் முறுக்கு சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த அச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ தேவையான மாவோ அதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம்.
ஸோ சேர்த்துட்டு ஸோ ஜார்னியை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம திரும்பி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு வந்துட்டு அப்படியே வந்துட்டு எண்ணெயில் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம அப்படியே புளிஞ்சு வச்சதை அப்படியே கையில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இன்னைக்கு வந்துட்டு அவல் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு ஸோ நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல் எப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.